ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த டிஃபால்ட் வேல்யூஸ்லாம் காம்பாக்ட் ஃபங்க்ஷன்லாம் எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஸோ அதனோட யூசஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷனில் வந்து லாஸ்ட் டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் அண்ட் லேம்டாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது, ஸோ இல்லை ஒரு அரே இருக்குன்னா அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணுறது தான் நமக்கு ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டு. ஸோ இப்போ ஃபில்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு println போட்டுக்கலாம். ஸோ இந்த printlnல வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ இந்த printlnல இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அரே எடுத்துக்கலாம். ஸோ டே டாட் ஃபில்டர். ஸோ ஃபில்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்பவுமே இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருந்துட்டு நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கணுமோ அது கொடுக்கணும். ஸோ நம்ம இட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபில்டருக்கு அப்ளை பண்ணும்போது அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்து ஒவ்வொரு வேல்யூவாக நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஐட்ரேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த ஐடியில் வந்துட்டு சண்டே அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சண்டேல நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போடும்போது சண்டேல வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அந்த கேரக்டர் வந்து எஸ்ஆர் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஐடி அப்படிங்கிறது ஃபுல் சண்டே இருக்கும். ஸோ அந்த ஐடியில் 0 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த எஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஸோ அந்த எஸ் அந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு நம்ம எஸ்ஸாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த லிஸ்ட்டோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இன்னொரு லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிட்டு, ஸோ அந்த லிஸ்ட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம சண்டே இங்கே 2 டைம் கொடுத்துருக்காட்டி 2 டைம் சண்டே வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற எலிமெண்ட்ஸில் எடுத்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ரிசல்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஐட்ரேட்டர் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஐட்ரேட்டரில் சண்டே அப்படின்னு இருக்கும். ஸோ சண்டேவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எஸ்ஸாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.